இனிமே தூங்கும் பொழுது தப்பி தவறி கூட குப்புறப்படுத்துறாதீங்க. இந்த நோய் கூட கவிழ்ந்து படுப்பதால் தான் வருதாம். முக்கியமா ஆண்கள் இனிமே மாத்திக்கோங்க. உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு கவிழ்ந்து படுத்து தூங்குவது மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. நீங்கள் தப்பி தவறி கூட இதை பழக்கமாக வைத்திருந்தால் உடனே அதனை மாற்றிக் கொள்ளுங்கள். நாம் அன்றாடம் உறங்குவதற்கே குறைந்தது 7 முதல் 8 மணி நேரம் உறங்குவோம். அதனால் உறங்கும் பொழுது உடலில் பல மாற்றங்கள் ஏற்படும். ஏனென்றால் நாம் உறங்கும் நேரத்தில் தான் உடலில் இருக்கும் உறுப்புகளுக்கு ஓய்வு கிடைக்கும். உறங்கும் பொழுது கூட இடதுபுறம் படுத்துதான் உறங்க சொல்கிறார்கள். அதிலும் நாம் குப்புறப்படுத்தால் என்ன நடக்கும் பாருங்கள். முதுகு எலும்புக்கான ஆதரவு குறையும். இது நாளடைவில் முதுகு வலியும் கீழ்வாத பிரச்சனையும் அதிகரிக்கும். கழுத்து ஒற்றை பக்கமாக திரும்பி இருப்பதால் தசைகள் இறுக்கமாகி வலிக்கும். மூச்சு விடுவதில் சிரமம். கவிழ்ந்து படுத்தால் நாசி குழாய் சுருங்கும். மேலும் சிறுநீரகம் மற்றும் இதயத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். ஆஸ்துமா, சைனஸ் பிரச்சனை உள்ளவர்களுக்கு மூச்சு திணறல் அதிகரிக்கும். வயிற்று மற்றும் செரிமான கோளாறு. அதிக அழுத்தம் வயிற்றில் ஏற்படும். அஜீரணம், அமிலக் கோளாறு, மூலநோய் போன்றவை வளர்வதற்கு காரணமாகும். உண்ணும் உணவு முறையாக ஜீரணிக்காது. இதனால் வயிற்று உப்பிசமாக காணப்படும். முகத்திற்கும் தோலுக்கும் பாதிப்பு. முகத்தின் மீது அழுத்தம் அதிகமாக இரத்த ஓட்டம் குறைவதால் தோல் பலவீனம் அடையும். முகத்தில் ரிங்கிள்ஸ், பருக்கள், கரும்புள்ளிகள் அதிகரிக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. கர்ப்பிணி பெண்கள் கவிழ்ந்து படுத்தால் குழந்தையின் வளர்ச்சிக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். பிரசவத்தில் சிக்கல்கள் அதிகரிக்கும். குழந்தைக்கு ஆக்சிஜன் அளவு குறையும். ஆண்கள் கவிழ்ந்து தூங்கினால் விரைவில் முதுகுவலி, தசை தளர்ச்சி ஏற்படும். செரிமானம் சரியாக நடக்காது. வயிற்று அடைப்பு மற்றும் மலச்சிக்கல் ஏற்படும். கவிழ்ந்து படுத்து தூங்கும் பொழுது உடலில் சில பகுதிகளில் அதிக அழுத்தம் ஏற்படும். இரத்த ஓட்டம் சரியாக நடைபெறாது. இது கை, கால் உறைதல், தசைவலி மற்றும் நரம்பு அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். இதய செயல்பாட்டுக்கு பாதிப்பு. கவிழ்ந்து படுத்தால் நெஞ்சு மற்றும் வயிற்று மீது அதிக அழுத்தம் ஏற்படும். இதயத்திற்கு தேவையான இரத்த ஓட்டம் பாதிக்கப்படும். இதனால் இரத்த அழுத்தம் சீராக இருக்காது. இதய துடிப்பு மாறுபடும். சிறுநீரக மற்றும் குடல் செயல்பாட்டுக்கு இடையூறு. கவிழ்ந்து படுத்தால் சிறுநீரக செயல்பாடு பாதிக்கப்படும். சிறுநீர் வெளியேறும் அளவு குறையும். குடலுக்கு தேவையான நச்சுக்கள் வெளியேறாமல் செயல்பாடு மெதுவாகி மலச்சிக்கல் ஏற்படும். சரியான தூக்க நிலை எப்படி இருக்க வேண்டும்? பக்கவாட்டாக படுத்து தூங்குவது சிறந்த தேர்வு. முதுகில் படுத்து தூங்குவது முதுகுக்கு நல்லது. கவிழ்ந்து தூங்குவது உடல் நலத்துக்கு ஆபத்து. இனிமே கவிழ்ந்து தூங்க வேண்டாம். உங்கள் உடலுக்கு சிறந்த தூக்க நிலையை தேர்வு செய்து ஆரோக்கியமாக உறங்குங்கள் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.